கேட்டீங்க. இந்த பட்ஜெட்டை நான் பார்த்த வரைக்கும் விவசாயிக்கு இன்னும் நான் கடன் ஜாஸ்தியாக கொடுக்குறேன். 10 வருஷத்தில் இன்னும் பருப்பு உற்பத்தியை பண்ணுவேன். 5 வருஷத்துக்குள்ள இதை பண்ணுவேன். 5 வருஷத்தில் 10,000 மெடிக்கல் காலேஜ் திறப்பேன், சீட்டு கொடுப்பேன்னு. அம்மா, மெடிக்கல் காலேஜ் சீட் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுது, இல்லாட்டா தனியார் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் ஏன் மாலையை வாங்கி போட்டுக்கிறீங்க? அதே மாதிரி இந்த கிசான் கிரெடிட் கார்டு, எம்எஸ்எம்இ கடன் கொடுக்கறதெல்லாம் பேங்க்குகள் கொடுக்குது. ஈவன் பப்ளிக் செக்டர் பேங்க்கே வந்து நவ் பீப்புள் தான் ஓன் பண்ணுறாங்க, ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகிடுச்சு. அந்த பேங்க் கொடுக்குற கடனை நீங்கள் எதுக்கு இங்கே பேசியிருக்கீங்க பட்ஜெட்டில்? அடுத்த கேள்வி என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ இருக்குது, பஞ்சாபில் ஒரு விவசாயி 100 கிலோ தக்காளியை 20 ரூபாய்க்கு விற்ற மாதிரி. அதுக்கு என்ன பேச போகிறீங்க? நான் வந்து வெஜிடபிள்ஸையும் கார்மெண்ட் உள்ளே வந்து வாங்கும், அரிசிக்கு இந்த விலை கொடுக்க போகிறேன், கோதுமைக்கு இந்த விலை கொடுப்பேன், சோளத்துக்கு இந்த விலை கொடுப்பேன், உளுந்து பருப்புக்கு இவ்வளோ விலை கொடுப்பேன், துவரம் பருப்புக்கு இந்த விலை கொடுக்க போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்கள் கார்மெண்ட்லேருந்து கொடுக்குறீங்க. லாஜிஸ்டிக்ஸுக்கு நான் கடன் கொடுப்பான்னா பேங்க் கடன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் பட்ஜெட்டுங்கிற இந்த ஒரு வருஷ பட்ஜெட்டு தான். ஆனால் நீங்கள் பேசினது எல்லாமே 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் ஸ்கீமு. இந்த வருஷம் வரவு என்ன, இந்த வருஷம் செலவு என்னங்கிறத நீங்கள் பேசியிருக்கணும். அது பேசலை. இந்த பட்ஜெட்டு 80 நிமிஷம் நான் கேட்டதில் ரயில்வேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்லலை. சராசரி தினம் 20 கோடி பேர் வந்து ரயில்வேயில் போகிறான், அதை பற்றி பேசலை. 2 கோடி பேர் போகிற பிளெயினை பற்றி பேசுகிறீங்க. அப்படின்னா என்ன? இந்த அரசாங்கம் பணக்காரங்களுக்காக வேலை செய்கிறது. எவ்வளோ பேரால் பிளெயினில் போக முடியும், எவ்வளோ பேரால் ட்ரெயினில் போக முடியும்? நீங்கள் வந்தே பாரத் 51 ட்ரெயின் விட்ருக்கீங்க. அதில் மெட்ராஸ் பெங்களூர், பாம்பே அகமதாபாத், அது மாதிரி சில ட்ரெயின்கள் ஃபுல்லாக போகிறது. முக்கால்வாசி ட்ரெயின் காலியாக போகிறத நம்ம பல இடத்துல காமிச்சிருக்கிறோம். நீங்கள் திரும்பி இந்த 2 கோடி பேருக்கே ஸ்கீம் சொல்கிறீங்களே தவிர, என்ன காமன் ட்ரெயின் விட போகிறீங்க, என்ன குட்ஸ் வண்டிக்கு என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரா ட்ராக் போட போகிறீங்கன்னு சொல்லவே இல்லை. எவ்வளோ இடத்துல நீங்கள் வந்து டெலிகாம்க்கு எதாவது பண்ணியிருக்கீங்களா, எவ்வளோ கிலோமீட்டர் டிரான்ஸ்மிஷன் லைன் போட போகிறேன்னு சொல்லலை. இந்த பவர் ரிஃபார்ம்ஸ் நாங்கள் சொன்னதை ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கலைன்னா அவங்க கடன் வாங்க முடியாதுன்னு அவங்கள மிரட்டியிருக்கீங்களே தவிர வேறு பவரை பற்றியே நீங்கள் பவரை பேசலை, நீங்கள் டெலிகாம் பேசலை, ரோடை பற்றி பேசலை, பஸ்ஸை பற்றி பேசலை, ட்ரெயினை பற்றி பேசலை. நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 10 லட்சம் கோடியை எங்கே செலவு பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அதே சொல்லலை. ஒரே ஒரு யூரியா பிளான்ட்டு அசாமில் போட போகிறேன்னு சொன்னீங்க, சரி. அதுக்கப்புறம் 2-3 ஏதோ சென்டரை வந்து பீகாரில் திறக்க போகிறீங்க. வேறு என்ன இருந்தது பட்ஜெட்டில்? சரி, 24 கோடி வாங்கிட்டு இருந்த டேக்ஸை 29 கோடியாக டேக்ஸ் வாங்க போகிறீங்க. 24 லட்சம் கோடி டேக்ஸு 29 லட்சம் கோடி டேக்ஸ் ஆக போகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. 20% டேக்ஸ் ஏறும்னு சொல்லியிருக்கீங்க. எக்கானமியே நாமினல் க்ரோத் ரேட் 10% ஏறுச்சுன்னா எப்படி டேக்ஸ் 20% வரும்? அப்போ இன்கம் டேக்ஸை குறைச்சிங்கன்னா எங்கே இன்டைரக்ட் டேக்ஸை ஏற்ற போகிறீங்க, மறைமுக வரியை ஏற்ற போகிறீங்க, எல்லார் பேர்லேயும் வரியை கலெக்ட் பண்ண போகிறீங்களே தவிர மறைமுக வரியை குறைக்க போகிறதில்ல. எக்ஸைஸ் டியூட்டி பெட்ரோலில் குறைக்க போகிறதில்ல, டீசலில் குறைக்க போகிறதில்ல, கேஸ் விலையை குறைக்க போகிறதில்ல. அதனால் ரூபாவின் விலை குறையும், தங்கத்தின் விலை ஏறும். அதனால் பெருசாக நம்ம எக்கானமி மாறும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இதனால்.